மாற்றுத்திறனாளியை இழிவுபடுத்தும் மாவட்ட ஆட்சியர். தென்காசி மாவட்டம் பாண்டி என்பவரின் மகள் கலைச்செல்வி. இவர் 23 வாரமாக மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அரசு வேலை வேண்டி மனு கொடுத்து வருகிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், எனது தந்தைக்கு கண் பார்வை கிடையாது, தாய்க்கு காது கேட்காது. மாற்றுத்திறனாளியான நான் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன். எனவே கருணை அடிப்படையில் எனக்கு அரசு வேலை கோரி விண்ணப்பம் அளிக்க வந்தேன். முன்னதாக அமைச்சருக்கும் கடிதம் எழுதியும் ஒரு பயனும் இல்லை. மாவட்ட ஆட்சியரோ கலெக்டர் வேலைக்கு வேணா வரியா என கேட்டு இழிவுபடுத்துகிறார். மக்களுக்கு உதவி செய்யத்தானே கலெக்டர், அவரே இப்படி பேசினால் எப்படி என வருத்தத்துடன் தெரிவித்தார். கலெக்டர் தேடிட்டா வந்து, ஆனா கலெக்டர் எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் வேலை வைக்கணும் வரையா அப்படின்னு கேட்காங்க. கலெக்டர் ரொம்ப அவமானமா பேசுறாங்க. கலெக்டர் அங்குபுரம் பனையூர் சங்கத்திலிருந்து வரேன். எனக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு வேண்டி நான் தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட கலெக்டர் மனு கொடுக்க வந்தேன். ஆனா கலெக்டர் எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால மினிஸ்டருக்கும் லெட்டர் அனுப்பி பார்த்தேன். மினிஸ்டர் எனக்கு லெட்டர் அனுப்பி எதுவும் செய்யல, பதில் செய்யல. அதனால என் அப்பா அம்மா சூழ்நிலை இப்படி இருக்கு. அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அம்மாவுக்கு காது கேட்காது. எனக்கு இந்த நிலைமையில இருக்கு. எனக்கு ஏதாவது எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எதுக்காக மனு கொடுக்க வரீங்க? எவ்வளவு நாள் வந்திருக்கீங்க? நான் 23 வாரம் மனு கொடுத்ததுக்கு வேலை வாய்ப்புக்கு வேண்டிதான் வந்திருக்கேன். நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். எனக்கு கலெக்டர் இருந்து எந்த வரைக்கும் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு வேண்டிதான் நான் எடுக்க வந்தேன். ஆனா எனக்கு கலெக்டர் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. எங்க போன இப்பவும் போன தேடிதான் வந்தேன். கலெக்டர் தேடிதான் வந்தேன். ஆனா கலெக்டர் எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் வேலை வைக்கணும் வரையா அப்படின்னு கேட்காங்க. கலெக்டர் ரொம்ப அவமானமா பேசுறாங்க. கலெக்டர் வேலைக்கு வரையா அப்படின்னு கலெக்டரே கேட்டாங்க. நீ இப்ப பார்த்து என் வேலைக்கு நீ வரையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மாவட்ட கலெக்டர் இவங்க எதுக்கு இங்க இருக்காங்க? ஹேண்டிகேப்பருக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். நாங்களை வச்சு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அமைதியா வந்து ரொம்ப ரொம்ப இது மாதிரி பேசுறாங்க. கலெக்டர் என் வேலைக்கு நீ வரையா? உங்க குடும்பத்துல வேற வருமானம் இருக்கா? வருமானம் எதுவும் இல்ல, எந்த வருமானம் இல்ல. அப்பா அம்மா களை வெட்டி தான் சாப்பிட்டு இருக்கோம். வேற எந்த வருமானம் கிடையாது. வீடு சொந்த வீடு இல்ல, சொந்த வீடெல்லாம் எதுவும் இல்லை. குளத்து வேலை பார்த்து சாப்பிட்டு இருக்கோம். உங்க பேர் என்னமா? என் பேர் கலைச்செல்வி. அப்பா பேர் பாண்டி, அம்மா பேரு மாதா.